இவங்களுக்கு 2ஆம் மனம் தான். இவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடியவருக்கு முதலா இருந்தாலும் பரவாயில்ல, 2வதா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வயதா இருந்தாலும் இவங்க ஏத்துக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. எந்த வேலைக்கு வேணாலும் போலாம், மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு குடும்பத்தை பாத்துக்கிட்டா போதும்னு மட்டும்தான் இவங்க சொல்லி இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. என்னையும் என் பொண்ணையும் அன்பா பாத்துக்கிட்டா போதும், வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா கூட இவங்க சண்டை பிடிச்சிட்டு வந்து இவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்லயே இவங்க இருக்கிறதாவும் சொல்லி இருக்கிறாங்க. அவரு அட்டாக்ல இறந்ததாவும் சொல்லி இருக்காங்க. இவங்க கையிருப்புல 15 சவரன் நகையும் 3 லட்சம் ரூபாய் பணமும் வச்சிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. இவங்க பேர்ல சொந்த வீடு இருக்கிறதாவும் சொல்லி இருக்கிறாங்க. விவசாய நிலம் 50 சென்ட் இவங்க கொழுந்தனார் மூத்தார் இவங்களுக்கு பிரிச்சு இவங்க பேர்லயே கிரையம் பண்ணி கொடுத்து இருக்கிறதாவும் சொல்லி இருக்கிறாங்க. வரக்கூடியவர் அவங்க சம்மதத்தோட தான் இவங்க மனம் முடிக்கிறதாவும் சொல்லி இருக்கிறாங்க. அவங்களே நீங்க பண்ணிக்காங்கன்னு அவங்க மாமியார் மாமனாரே பார்த்துட்டு இருக்கிறதாவும் சொல்லி இருக்கிறாங்க. இவங்க வரக்கூடியவருக்காக ஜோசியம் ஜாதகம் எதுவுமே பார்க்காம ஆவணி மாதத்துக்குள்ள திருமணம் முடிச்சு